Hi everyone, நான் நாகா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது naga2hands சேனல். இந்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராஃபைட் பென்சில் பற்றி பார்ப்போம். இன்ட்ரெஸ்டிங்காக அப்படின்னு சொல்கிறப்போ வந்து இந்த கிராஃபைட் பென்சில்ஸை வந்து வாட்டர் சால்யூபிள் கிராஃபைட் பென்சில் அப்படின்னு சொல்கிறாங்க. வாட்டர் சால்யூபிள் அப்படின்னு பார்க்குறப்போ இது கிட்டத்தட்ட வந்து ஒரு வாட்டர் கலர் பெயிண்ட் மாதிரி பிஹேவ் ஆகும். விச் மீன்ஸ் ஒரு திக்கான ஷீட்டில் இந்த ட்ராயிங் பென்சில்ஸ் வச்சு வரைகிறீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஒரு வாட்டர் ப்ரஷ்ஷை வச்சு உங்களால் அந்த நீங்கள் வரைஞ்ச ட்ராயிங்கை வந்து அந்த பேப்பரில் வந்து ஸ்ப்ரெட் பண்ண முடியும். வாட்டர் வச்சு உங்களால் ஸ்ப்ரெட் பண்ண முடியும். அதுதான் இந்த பென்சிலில் உள்ள இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். அண்ட் வந்து இது நார்மல் கிராஃபைட் பென்சில்ஸில் வந்து இந்த மாதிரி வாட்டரில் வந்து உங்களுக்கு டிசால்வ் ஆகாது. இந்த பென்சில்ஸ் எப்போது எனக்கு இந்த மாதிரி ஒரு பென்சில்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிய வந்துச்சுன்னா ஒரு 2 years பேக் வந்து எனக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. ஒரு சின்ன கிராஃபைட் ஸ்டிக் மாதிரி ஒன்று கொடுத்துருந்தாங்க. அது வந்து பென்சில் இல்லை, அது வந்து ஒரு ஆல் கிராஃபைட் ஸ்டிக்கு வித்தவுட் அந்த வுட்டு கவர் இல்லாமல் வெறும் கிராஃபைட் ஸ்டிக்காகவே இருக்கும். அதாவது ஐ திங்க் டெர்வெண்ட்ன்ற ஒரு பிராண்ட்லேருந்து 8B எனக்கு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் யூஸ் பண்ணி பாரு, இது உனக்கு பிடிக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் நான் அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறப்போ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. பேப்பரில் வந்து அது பென்சில் வச்சு ஃபஸ்ட்டு ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் வச்சு டைல்யூட் பண்ணுறப்போ அதோட ஃபீல் வந்து நல்லா இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் சர்ச் பண்ணி பார்க்குறப்போ வந்து நிறைய பிராண்ட்ஸில் இந்த மாதிரி வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. அண்ட் நான் வந்து இப்போது அமேசானில் ஒரு 350 rupeesக்கு வந்து கிராஃபைட் அக்வரல்லா அப்படின்ற ஒரு லேபிளில் அவங்க ஒரு பென்சில்ஸ் விற்கிறாங்க. அது 5 different ஷேட்ஸில் வருது. ஸோ 8B, 6B, 4B, 2B அண்ட் HB அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த 5 different ஷேட்ஸில் வந்து அவங்க வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வந்து விட்டுட்ருக்காங்க. அது நான் வாங்கியிருக்கேன். அந்த ஒரு சில்வர் பாக்ஸில் ரொம்ப அழகாக பேக் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட அன்பாக்சிங் அண்ட் வந்து அதோட சின்ன ஓவர்வியூ மட்டும் இல்லாமல் ஒரு 1 or 2 ஸ்கெட்சஸ் வந்து இந்த பென்சில்ஸ் யூஸ் பண்ணி வரைஞ்சிருக்கேன். பேப்பரில் இந்த பென்சில்ஸ் வச்சு வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வாட்டர் ப்ரஷஸ் வச்சு கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி பார்த்துருக்கேன். கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக அதோட ரிசல்ட்ஸ் இருக்குது. எண்ட் ஆஃப் த வீடியோவில் நம்ம அந்த ஸ்கெட்சஸும் நான் உங்களுக்கு காட்டுறேன். அண்ட் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸஸ் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். இதுதான் அமேசான்லேருந்து சென்ட் பண்ணியிருக்க பாக்ஸு. ஐ திங்க் இதுக்குள்ளே தான் அந்த பென்சில்ஸோட மெட்டல் பாக்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ரொம்ப நீட்டாக பேக் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த பாக்ஸ் வந்து ஜெர்மனில் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. எல்லா லாங்குவேஜ்லேயும் சின்ன சின்ன டிஸ்கிரிப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் வந்து லேபிள் இருக்குது. லேபிளில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க HB, 2B, 4B, 6B அண்ட் 8B. அண்ட் ப்ரைஸ் வந்து 350 rupeesனு இதில் இருக்குது. அது இந்தியன் ப்ரைஸ். இந்த கவரை இப்போது திறந்து பார்ப்போம். ஸோ இப்போது அந்த பிளாஸ்டிக் கவரையும் திறந்தாச்சு. இது ஒரு நல்ல மேட் ஃபினிஷில் இந்த பாக்ஸ் இருக்குது. இப்போ திறந்து பார்ப்போம். நல்லா சவுண்டு கேட்குது. ஓகே, நிப் கார்டு எதுவும் தனியாக கொடுக்கல இந்த பென்சில்ஸ்க்கு. ஸோ அதனால தான் அந்த சவுண்டு. ஓவராலாக நல்லா பேக் பண்ணியிருக்காங்க. ஸோ டோட்டலாக 5 different ஷேட்ஸில் இந்த வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வந்திருக்கு. பேக் 350னா ஈச் பென்சில் 70 rupees வருது. குவாலிட்டி ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ இதுதான் அந்த பாக்ஸ். உங்களுக்கு வந்து நீங்கள் பார்க்கலாம் அந்த 5 different ஷேட்ஸ். ஸோ இதை இப்படி வச்சிடலாம். ஸோ இந்த பென்சில்ஸ் வந்து ஒன் பை ஒன்னாக வந்து நான் இங்கே ஷேட் பண்ணுறேன். கூடவே வந்து என்கிட்ட ஒரு நார்மல் கிராஃபைட் பென்சில் Faber-Castell பிராண்ட்லேயே வந்து ஒரு நார்மலான பென்சிலும் இருக்குது. இது ரெண்டையுமே பேரலாக ஷேட் பண்ணிவிட்டு இந்த வாட்டரை வச்சு டைலூட் பண்ணி பார்ப்போம். ஐ மீன் இந்த பேப்பரில் வந்து வாட்டர் சால்யூபிள் கிராஃபைட் பென்சில்ஸ் எப்படி வந்து இந்த பேப்பரில் ஒர்க் அவுட் ஆகுது அண்ட் வந்து நார்மல் கிராஃபைட் பென்சில்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆகுதுன்றதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து 8B எடுத்துக்கிறேன். B, ஓகே, இது 4B, 2B அண்ட் லாஸ்ட்டாக HB. இந்த எல்லா பென்சில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள். இந்த நெக்ஸ்ட் செட்டு பார்த்திங்கன்னா இந்த நார்மல் கிராஃபிக் பென்சில்ஸ். இதையும் நான் ஷேட் பண்ணிடுறேன்.
ஓகே 8B இருக்குது. இந்த ஹெச்பி பென்சில் இல்லை. ஸோ அந்த இடத்த வந்து கொஞ்சம் விட்டுறலாம் அப்படியே. ஸோ இந்த 4 பென்சில்ஸ் இந்த 5 பென்சில்ஸ் வந்து எப்படி வாட்டரில் உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். இதுலேயே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியும். இப்போ நான் ஸ்கிரிபிள் பண்ணதுலேயே மேலே இருக்கிற வாட்டர் சாலிட் பென்சில்ஸ் வந்து நல்ல மை மாதிரி ஒரு ஃபீலில் இருந்தது. கீழே இருக்கிறது வந்து ரொம்ப ரஃப்பான ரெகுலர் கிராஃபைட் மாதிரி இருக்குது. ஸோ நான் ஒரு நார்மல் ப்ரஷ் எடுத்துக்கிட்டேன் அண்ட் வாட்டரில் கொஞ்சம் டச் பண்ணிக்கிறேன். ஸோ நார்மல் கிராஃபைட்டை வந்து நான் டைலூட் பண்ண பார்க்குறேன். இது பார்த்திங்கன்னா ரொம்ப டைலூட் ஆகலை, மைல்டு டைலூட் ஆகுது. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு வந்து இதில் டைலூட் வந்து இந்த பென்சில் வந்து ஆகலை. இந்த பேப்பரில் வந்து வாட்டரால் ஸ்ப்ரெட் பண்ண முடியல. அண்ட் இப்போது வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் பண்ணுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிட்டத்தட்ட ஒரு மை மாதிரியான ஃபீல் தான் எனக்கு கொடுக்குது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த ஸ்பேருமே வந்து நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இருக்கப்போ, வாங்கின புதுசில் வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறப்போ வரைஞ்சது தான். இங்கே அவுட்டர் லேயர்லாம் வந்து 8Bலையும், இன்னரில் வந்து ஹெச்பி அண்ட் மிடில் வந்து மிடில் ஷேட்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருக்கோம். சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்காக பண்ணோம். இந்த கிராஃபைட் பென்சில்ஸ் வந்து இப்படி தான் ஒர்க் அவுட் ஆகுது. அண்ட் இந்த பேப்பருக்கு வந்து இந்த பேப்பர் வந்து ஐ திங்க் ஒரு 160 GSM பேப்பர் நினைக்கிறேன். இன்னும் 200 GSMக்கு மேலே போகிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் வந்து உங்களோட அந்த அவுட்புட் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ இதை வச்சு நான் ஒரு 2 ஸ்கெச்சஸ் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லைங்களா, அதை வந்து பார்ப்போம். இப்போ ஆக்சுவலாக என்ன ஐடியாவில் பண்ணேன் அப்படின்னா வந்து இந்த 2020 அக்டோபரில் நடக்கிற இங்க்டோபர் அந்த 31 டேஸ்க்கு வரைகிற அந்த சீரீஸை வந்து இந்த வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வச்சே பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் ஸ்டார்ட் பண்ணேன். பட் சம் ரீசன்ஸ்னால என்னால் அதை கண்டினியூ பண்ண முடியல. பட் ஒரு கப்புள் ஆஃப் ட்ராயிங்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தேன். அந்த ட்ராயிங்ஸ் வந்து எப்படி இருக்குது அப்படின்றதையும் அது எப்படி வரைஞ்சேன்றதை நான் இப்போ சொல்கிறேன். நான் வரைஞ்சதில் ஃபஸ்ட்டு ட்ராயிங் இது. ஸோ நீங்கள் பார்க்கலாம், இங்கே வந்து நல்ல டார்க் வேல்யூஸ் இருக்கும். அண்ட் தென் வந்து இங்கே ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்போம். அண்ட் இங்கேயும் ஒரு எம்டி ஸ்பேஸ் வந்து ஹேண்டில் பண்ணியிருப்பேன். அண்டு கீழெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த ஷேடோஸ்க்கெலாம் நல்ல டார்க் வேல்யூஸ் அண்ட் வந்து மிடில் லேயர்ஸ்லாம் கொஞ்சம் வந்து 4B அந்த மாதிரி பென்சில்ஸ்லாம் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ இந்த ஸ்கெட்ச் வந்து நான் எப்படி பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஒரு நார்மல் பென்சில் ட்ராயிங் மாதிரி ஃபஸ்ட்டு பென்சிலில் வரைஞ்சிட்டு எங்கே லைட் வேல்யூஸ் லைட் ஷேட்ஸ் அண்ட் டார்க் வேல்யூஸில் டார்க் ஷேட்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை ஒரு ப்ரஷ் வச்சு நல்லா டைலூட் பண்ணதுக்கப்புறமும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு ட்ராயிங்கை பார்த்து தான் நான் ரெஃபரன்ஸ் பார்த்து தான் நான் வரைஞ்சேன். அது வந்து அதுவுமே வந்து ஒரு வாட்டர் சால்யூபிள் பென்சில் வச்சு வரைஞ்ச ட்ராயிங் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. அது என்னென்னா, பென்சிலில் வரைஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ப்ரஷ் வச்சு அந்த ட்ராயிங்கை வந்து ஸ்ப்ரெட் பண்ணதுக்கு அப்புறம் மறுபடியும் ஒரு லேயரை வந்து பென்சில்லேயே வந்து சின்ன சின்ன ஹைலைட்ஸ்லாம் கிரெயின்ஸ்க்காக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதையே நானும் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி பார்த்தது ஒரு ரிசல்ட்டு தான் இந்த ஃபஸ்ட்டு ட்ராயிங்கு. அண்ட் செகண்ட் ட்ராயிங் பார்த்திங்கன்னா இதுதான் செகண்ட் ட்ராயிங்கு. இது வந்து ரொம்ப மைல்டான ஷேட்ஸ். இதில் வந்து இந்த இடத்துல ஒரு 6B பென்சில்ஸும் ரொம்ப மைல்டான ஷேட்ஸ் இருக்கிற இடத்துலலாம் வந்து அதை விட கம்மியான ஷேட்ஸ் லைக் 2B 4B அந்த மாதிரி பென்சில்ஸ் வச்சு வரைஞ்சிருப்பேன். அதுக்கு மேலே வந்து வாட்டரை வச்சு ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பேன் இந்த ஸ்கெச்சஸை. அண்ட் தென் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பேட்டர்ன் கொண்டு வரலாம், இந்த வாட்டர் ட்ராப்லெட்ஸ் மாதிரி ஸ்ப்ரெட் ஆகிற வாட்டர் மாதிரி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன கண்டெய்னரில் வாட்டர் எடுத்துக்கிட்டு அதில் வந்து இந்த வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வச்சு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சாண்ட் பேப்பரில் ஸ்க்ராட்ச் பண்ணிவிட்டு அதோட பவுடர்ஸை எடுத்து அந்த வாட்டரில் டைலூட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வந்து இந்த ப்ரஷில் ஜஸ்ட்டு எடுத்து இப்படி வந்து பிழிஞ்சு விட்டேன். ஸோ அது கொஞ்சம் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பண்ணினது. ஸோ இது வந்து ஒரு லைட் வேல்யூ ட்ராயிங் அண்ட் இது வந்து ஒரு நல்ல டார்க் வேல்யூ ட்ராயிங். ஸோ இது ரெண்டும் தான் இந்த புது வாட்டர் சால்யூபிள் கிராஃபைட் பென்சில்ஸ் வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்தது. கொஞ்சம் வாய்ப்பு கிடைச்சதுன்னா இதுக்கப்புறம் பண்ணுற ட்ராயிங்ஸை வந்து வீடியோ கவரேஜஸ் அந்த மாதிரி ஏதாவது பண்ணி எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, லாஸ்ட்டாக 2 பாயிண்ட்ஸ். ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து இந்த ட்ராயிங் இந்த வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வந்து யூஸ் பண்ணி வரைகிறதுக்கு என்னென்ன இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப திக்கான பேப்பர்ஸ்
ஸோ வந்து நீங்கள் வாட்டரை வச்சு வரைகிறப்போ வந்து உங்களுக்கு அந்த பேப்பர் வந்து ஸ்பாயில் ஆகாமல் இருக்கும். இதெல்லாம் ரொம்ப 160 GSM தான். 200 GSMக்கு மேலே போகிறது வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். அண்ட் வந்து ப்ரஷ் பென்னுனே வந்து சில பென்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. லைக் என்னென்னா வந்து அந்த பென்னில் வந்து வாட்டர் ஃபில் பண்ணிவிட்டு அதை ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அந்த நிப்பில் இருந்து உங்களுக்கு வாட்டர் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி பென்ஸ் வந்து நீங்கள் பண்ணுறப்போ இன்னும் டிஃப்ரெண்ட்டான பேட்டர்ன்ஸ் வந்து உங்களால் வந்து அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் சாண்ட் பேப்பர் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பென்சிலை வந்து கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி பவுடராக எடுக்கிறதுக்கு. அண்ட் வாட்டர் பேலட் வேணும்னா அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த எக்யூப்மெண்ட்ஸ் தான் உங்களுக்கு தேவைப்படும் இந்த பென்சில்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்குறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன நோட்டீஸ் பண்ணேன் அப்படின்னா, இந்த வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸ் வந்து ரெகுலராக வர்ற நார்மல் ட்ராயிங் பென்சில்ஸை விட கொஞ்சம் திக்னஸ் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஐடோன் உங்களால் இது பார்க்க முடியுதா என்னன்னு தெரியல. இந்த ரெகுலர் பென்சிலோட திக்னஸும் இதோட திக்னஸும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த பென்சில் வாட்டர் சால்யூபிள் பென்சில் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது. அதனால் நான் நார்மல் ஷார்ப்னரில் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஒழுங்காக ஷார்ப் பண்ண முடியல உங்களுக்கு. அதனால தான் இந்த இடத்துலலாம் வந்து கொஞ்சம் ஸ்பாயில் ஆகிருக்கு. ஐ திங்க் இந்த ஓப்பன் வந்து பெருசாக இருக்கிற மாதிரி, இன்னும் கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஷார்ப்னஸ் வந்து இந்த பென்சில்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நானும் இனிமேல் தான் இந்த மாதிரி ஒரு ஷார்ப்னர் வாங்கணும். இனிமேல் தான் இந்த ட்ராயிங் பென்சில்ஸை நானும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கணும். இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான இந்த ப்ரஷ் பென்ஸும் என்கிட்ட இல்லை. நானும் இந்த மாதிரி ப்ரஷ் பென்ஸ்லாம் வாங்கி கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான் இருக்கேன். அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. ஸோ Faber-Castellோட கிராஃபைட் அக்வரல்லா அப்படின்ற ஒரு வாட்டர் சால்யூபிள் பென்சிலோட அன்பாக்சிங் அண்ட் ஓவர்வியூ இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் இந்த மாதிரி வாட்டர் சால்யூபிள் பென்சில்ஸை வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா? என்னென்ன டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பிராண்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துருக்கீங்க அப்படின்றது வந்து நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நானும் வாங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்க ட்ரை பண்ணுறேன். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டூ சப்போர்ட். கூடிய சீக்கிரம் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பை.